விருதாச்சலம் கல்லூரி மாணவன் ஜெயசூர்யா மரணத்தில் மர்மம். திசை திருப்பும் காவல்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த அரசக்குழி பகுதியைச் சேர்ந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர் முருகன் மகன் ஜெயசூர்யா. விருதாச்சலம் அரசு கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். அதே கல்லூரியில் கோபாலபுரத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை ஜெயசூர்யா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயசூர்யா மற்றும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண் இருவரும் கோயிலுக்கு சென்றுவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அந்த பெண்ணின் உறவினரை பார்த்து ஜெயசூர்யாவை தகாத வார்த்தையால் திட்டியும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பல நாட்களாக ஜெயசூர்யாவின் நடவடிக்கையை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி அன்று ஜெயசூர்யா மற்றும் அவரது நண்பர்களான அரசகுழி பகுதியின் பிரவீன் மற்றும் புதுக்குறைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜீவன் ஆகியோர் மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பாண்டிச்சேரி சென்று புது துணி வாங்கி வந்ததாகவும், திரும்பி வரும் பொழுது ஜெயசூர்யா இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாகவும், பின்புறம் பிரவீன் மற்றும் ஜீவன் அமர்ந்து வந்ததாகவும், அப்போது பலத்த மழை பெய்ததால் குள்ளஞ்சாவடி அடுத்த தோப்புக்கொல்லை பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி மின்கம்பத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே ஜெயசூர்யா பலியானார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்றார் குள்ளஞ்சாவடி போலீசார். ஜெயசூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் உடன் வந்த பிரவீன் மற்றும் ஜீவன் இருவருக்கும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பி உள்ளனர். இது குறித்து தகவலறிந்த ஜெயசூர்யா பெற்றோர் ஜெயசூர்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயசூர்யா இறப்பை முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் விருதாச்சலம் கல்வி மாணவர் ஜெயசூர்யா மரணத்தில் மர்மம் இருப்பதாக திசை திருப்பும் இந்த ஆவண கொலையை செய்த குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்கின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென மாவட்ட செயலர் மாதவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் தலைமைக்குழு பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.